அது போல் ஒரு சுருக்கம் ஏற்படும் போதும், ஆசைகளுடைய சுருக்கம் ஏற்படும் போதும், தேடுதல் வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில், சரியான குறிப்பிட்ட திசையில் போகும்போதும் இது போல் சுகானுபவங்கள் ஏற்படும். அந்த சுகானுபவங்கள் உங்கள் அனைவருக்கும் ஏற்படும் அன்பான வாழ்த்துக்கள். தயவுசெய்து எந்த சூழ்நிலை, எந்த காலகட்டத்திலுமே நம்மளை வந்து ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணி தான் நிறுத்தணும்னு நான் நினைக்கானுங்க. உங்களை ஒருத்தன் திட்டுறானா, ஒருத்தர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்களா, ஒரு கருத்தை தவறுன்னு சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம், உங்கள் கருத்து என்னவோ அதோடு நீங்கள் நட போட்டுகிட்டே இருங்க. அவன் வந்து சொல்கிறான், சொல்லலை, இது தவறு சரின்னு மார்க் போடலாம் இங்கே யாருமே கிடையாது. ஸோ இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ நீங்களும் வந்து வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு முறை ஷிரடி போயிட்டு வாங்க. எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, ஒரு 14 பேரை ட்ராவல் பண்ண முடிஞ்சது. ஒரு அதில் ஒரு 10 பேருக்கு 8, 9 பேருக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சது ட்ராவலுக்கு. நீங்களும் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு 10 பேர் 20 பேரை உங்களோட தகுதிக்கு ஏற்ப கூப்பிட்டு போங்க. சும்மா நீங்கள் உங்கள் பொண்டாட்டி உங்கள் பிள்ளைங்களோட போகாதீங்க. அவங்க டிசர்விங் பீப்புளாக இருக்கணும், அவங்க நேர்மையான ஒரு மனிதராக இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து அவங்களுக்கு அந்த கோயில் குறித்த நாட்டம் இருக்கணும், அந்த கோயில் குறித்த புரிதல் இருக்கணும், அன்பு இருக்கணுன்றது தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, விதை 9. அதாவது நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 1, மாயம் செய்யும் வாசகங்கள் வீட்டில் இருக்கட்டும். இது நான் என்னுடைய பீரோவில் நான் வந்து அந்த வாசகங்கள் ஒட்டி வச்சுருக்கேன். I am a money magnet now. I am very happy now. I am leading a first class life now. I am enjoying my life now. இது போல் ஒரு 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 12-13 விஷயங்களையும் நான் வந்து எப்போதுமே வாசகங்களாக எனக்கான இடத்துல நான் விட்டுருக்கேன். வந்து வீடு ஃபுல்லாக ஒட்டி வரவன் பொருளாம் காரி துப்பி கழுவி ஊற்றிட்டு போகிறதுக்கெலாம் கிடையாது. நான் வந்து நான் எங்கே இருக்கணும் அந்த இடத்துல இந்த போன்ற வாசகங்கள் இருந்தது. ஷூட் பண்ணுறதுனால இன்னும் பெட்டராக அதை பண்ணுறதுக்கான விஷயங்கள் பண்ணி ஆஃபீஸ்லேயே அந்த வாசகங்கள் உண்டு. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம மக்கள் வந்து பர்ஸ் வாங்க வருவாங்க, காம்பஸ் வாங்க வருவாங்க, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, கோமதி சக்கரம், தாமிரமணி, இது ஏதாவது கேட்டு வாங்குவாங்க. ஒருத்தர் கூட இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன், அதாவது நேர்மறை வார்த்தைகள் உள்ளடக்கிய வாசகங்களை வாங்க ஒருத்தர் கூட வந்ததில்லை. அது நம்ம கேட்டாலும் அது ஒரு 10 ரூபா மேட்ரு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த வாசகங்களை பார்க்க பார்க்க பெரிய மாற்றம், பெரிய மாயாஜாலம் நிகழும் உங்கள் வாழ்க்கையில். ஸோ உங்கள் வீடுகளில் நல்ல வாசகங்கள் இருக்கட்டும். நான் எப்போ சொல்லலை, அன்பானவர், கருணையானவர், பொறுமையானவர், ஞானமானவர் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போதுமே இருக்கட்டும். ஸோ நீங்கள் அந்த லாங்குவேஜை நீங்கள் யூஸ் பண்ணும்போது வேறு தளத்துக்கு நீங்கள் பயணப்படுவீங்க. ஸோ முதல் விஷயம், மாயாஜாலங்களை நிகழ்த்தக்கூடிய வாசகங்கள் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கட்டும். அது எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அது வந்து பார்த்துக்கிட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க. அது பெரிய மேஜிக்கை நிகழ்த்தும். நம்பர் 2, மீன் வளர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அது ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி. மீன் அது வந்து சிலருக்கு நாற்று அடிக்கும். சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியாது. மீன் வந்து கலர் ஃபிஷ் வளர்க்குறது வந்து பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் கொடுக்குதா அப்படின்னா கொடுக்குது. நான் விற்கல, மீன் விற்கல. வந்து எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. இப்போ மீன் வளர்க்கலாமா, நாய் வளர்க்கலாமா, பூனை வளர்க்கலாமான்னா நான் மீன் தான் வளர்க்க சொல்வேன் தொட்டியில். ஏன்னா இந்த நாய் வளர்ப்பதையும் பூனை வளர்ப்பதையும் ஆட்கள் வந்து நான் வந்து இது வலியுறுத்தியிருக்கிறேன். அது 2வது விஷயம். ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் நம்முடைய ரிசர்ச் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நான் என்ன கவனித்தேன், என்ன பார்த்தேன் அப்படி சொன்னால், இந்த நாய் மேலேயும் பூனை மேலேயும் உள்ள அன்பு மனுஷங்கள் மேலே அந்த நாய் வளர்க்குறவங்களுக்கும் பூனை வளர்க்குறவங்க இல்லாமல் போய்டுது. ஒரு கணவர் வந்து நாய் கொஞ்சிட்டு இருக்கான்னா பொண்டாட்டி கொஞ்சம் மட்டன்னு அர்த்தம். பொண்டாட்டி பூனையோடு தான் படுத்து கிடப்பா அப்படின்னா புருஷன் வந்து கொஞ்சத்துக்கு நேரம் இருக்காது, வாய்ப்பு இருக்குல்ல. அது பிள்ளைங்களுக்கும் வயசு வருஷம் அதுதான். ஸோ ஆகவே தயவுசெய்து இந்த பெட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது மீன் தொட்டியில் மீன் குஞ்சுகள், கலர் ஃபிஷ்ஷஸ் வளர்ப்பது ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வளர்த்துட்டு எனக்கு ஒன்றும் கொடுக்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பாகலை. நீங்கள் என்ன எண்ணத்தோடு வளர்த்தீங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து பாசிட்டிவான எனர்ஜி எனக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். 2